Hello students, I am Anthony. நம்ம 10th Mathematics, Relations and Functionsல Exercise 1.5ல Problem 10 நம்ம பார்க்குறோம். ஓகே, இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது சமன்பாடு C of A into T1 plus B into T2 equal to A into C of T1 plus B into C of T2 சொல்லிட்டு ஓகேயா. ஓகே, இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா C of T is called what? Linear circuit. ஓகே ஓகே, ஃபைனல் என்ன கேட்குறாங்க, ஷோ தட் சர்க்யூட் C of T equal to 3T is a linear. அதாவது C of T equal to 3T ஆனது ஒரு நேரிய சுற்று என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஓகே இந்த கிவன் பார்ட் C of T equal to 3T இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதுங்க. ஓகே, C of T ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு 3 into T. இப்போ அந்த ப்ராப்ளத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட், ஓகே என்னது ப்ராப்ளத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட்டு, ஓகே C இன்ட்டு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே A into T1 ப்ளஸ் ஓகே B இன்ட்டு உங்களுக்கு வந்து T2. ஓகே, இதில் LHS பார்ட் எடுத்துக்கிறீங்க, அது நம்ம அந்த RHS பார்ட்டை நம்ம கொண்டு வரணும். எப்படி கொண்டு வராது? ஓகே, இங்கே C of T equal to 3T. இப்போ இங்கே Tனா இங்கே T, இங்கே Yனா இங்கே Y, இங்கே Zனா இங்கே Z. அப்போ என்ன பண்ணணும், இந்த Tங்கிற பிளேஸில் நல்லா கவனிங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இந்த Tங்கிற பிளேஸில் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை கொண்டு போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ 3 அப்படியே எழுதிக்கிறீங்க. ஓகே, இங்கே T அதனோட T, அப்போ நமக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இந்த Tக்கு பதிலாக கொண்டு போய் போடுறீங்க. ஓகேவா? அப்போ தட் இஸ் A இன்ட்டு உங்களுக்கு வந்து T1 ப்ளஸ் ஓகே B இன்ட்டு உங்களுக்கு T2. இப்போ என்ன பண்ணுங்கள், 3 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது உங்களுக்கு, ஓகே 3 இன்ட்டு A இன்ட்டு வாட் T1 ப்ளஸ் ஓகே 3 இன்ட்டு B இன்ட்டு வாட் உங்களுக்கு T2. இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க. எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்க, ஓகே தட் இஸ் A இன்ட்டு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 இன்ட்டு உங்களுக்கு T1. ஓகே ப்ளஸ் இதையும் அதே போல் ஓகே B இன்ட்டு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே 3 இன்ட்டு உங்களுக்கு T2. ஓகே, இப்போ இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே C of T equal to 3T இருக்கு இல்லையா, ஓகே Tக்கு பதிலாக 1 போடுங்களேன், என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஓகே தட் இம்ப்ளாயிஸ் ஓகே C of T1 equal to வாட் உங்களுக்கு 3 இன்ட்டு T1. ஓகே, அதே போல் ஒன் மோர் ஓகே C of ஓகே T2 equal to இங்கே Tனா இங்கே T, இங்கே T1னா இங்கே T1, அதாங்க போட்டிருக்கோம். இங்கே T2னா இங்கே என்ன வரும் T2. அதை இப்போ C of T2 equal to வாட் ஓகே 3 இன்ட்டு உங்களுக்கு T2. இது எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே சரி, அதாவது இந்த ஏங்கிறத அப்படியே எழுதிக்கிறீங்க. இந்த 3 இன்ட்டு T1 இருக்குல்ல, அதுக்கு பதிலாக LHS பார்ட். வாட்ஸ் LHS பார்ட்டு, ஓகே C ஆஃப் உங்களுக்கு T1 ப்ளஸ் இந்த B வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 3T2 இருக்கு இல்லையா, அதனுடைய லெஃப்ட் சைட் பார்ட். வாட்ஸ் லெஃப்ட் சைட் பார்ட்டு, ஓகே C ஆஃப் உங்களுக்கு T2. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், LHS பார்ட் ஓகே C ஆஃப் A இன்ட்டு T1 ப்ளஸ் ஓகே B இன்ட்டு ஓகே T2 இதை நான் எடுத்தேன். ஓகே RHS பார்ட்டுங்க பாருங்கள், A இன்ட்டு C ஆஃப் T1 எஸ் ப்ளஸ் ஓகே B இன்ட்டு C ஆஃப் T2 அப்படிங்கிற ஆன்சர் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகே, கொண்டு வந்ததுனால இதுக்கு பேர் வந்து என்னது, ஓகே லீனியர் சர்க்யூட்டு, அதாவது நேரிய சுற்று நம்ம சொல்லுவோம். தேர்ஃபோர் C of T equal to 3T is linear circuit. அதாவது நம்ம தமிழில் பார்த்தோம்னா C of T equal to 3T ஆனது ஒரு நேரிய சுற்று ஆகும். ஓகே, தேங்க்யூ.